கேரளா இஷ்யூல சிம்ஜிதா முஸ்தபாங்கிற பெண்ணை வந்து நேத்து தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள சோசியல் மீடியால என்ன தவறான இன்ஃபர்மேஷன்லாம் பரப்புறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை குடுத்துட்டாங்க. 1 கோடி ரூபாய் அபராதம் குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொத்துக்கள பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நெறைய போஸ்ட் வீடியோஸ் பார்த்தோம். ஆனா அது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யி. ஒரு பெர்சன் மேல ஒரு அலிகேஷனோ அல்லது ஒரு எஃப்ஐஆரோ அல்லது ஒரு குற்றச்சாட்டோ வந்துருச்சுன்னா, அன்னைக்கே அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல எப்படி நீதி பரிபாலனம் பண்ணணும்னா, இயற்கை நீதி கோட்பாடு, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸின் அடிப்படையில தான் ஒரு நீதி பரிபாலனம் பண்ணணும். அதாவது அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாட்டின் டேர்ம் ஒண்ணு இருக்கு. ஆடி அல்டரம் பார்ட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு லாட்டின் டேர்ம் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹியரிங் போத் சைடு, அதாவது இருபுறமும் கேட்டறிதல்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஏங்கிறவரு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு பிக்கு அகைன்ஸ்டா, இல்லைன்னா ஏங்கிறவரு பிக்கு அகைன்ஸ்டா ஒரு டிபார்ட்மெண்டல் ரீதியான ஒரு புகார் தராரு. அப்படி ஏ கொடுத்த புகார்லயோ அல்லது ஏ தொடுத்த வழக்குலயோ வந்து பிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. முதல்ல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நபர் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. உங்களோட தரப்பு வாதங்களை வந்து வந்து வருகின்ற இத்தனாம் தேதி இத்தனை மணிக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ்ல சொன்ன மாதிரி பி வந்து அவங்களோட தரப்பு நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சான்சஸ் தருவாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அதாவது நம்ம ஸ்கூல் லைஃப்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மள அடிச்சுட்டாருன்னு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா, அந்த பையனையும் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன்டா அவனை அடிச்சேன்னு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்கும். ஒருவேளை ஏ கொடுத்த வழக்குலயோ அல்லது ஏ கொடுத்த பெட்டிஷன்லயோ பி வந்து ஆஜராகாம வராமலே இருந்துட்டாங்கன்னா, ஏ என்ன பிரேயர் கேட்டாங்களோ அதுக்கு ஆதரவா அவங்களுக்கு வந்து ஒருதலை பட்சமா தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஏ கொடுத்த பெட்டிஷன்லயோ அல்லது ஏ கொடுத்த கேஸ்லயோ வந்து பி வந்து ஆஜராயிட்டாங்கன்னா, ஏ சொன்ன விஷயங்களை ப்ரூவ் பண்றதுக்கு ஏக்கு சில காலங்கள் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுபோல ஏ சொன்ன விஷயங்கள் உண்மை கிடையாது, இதுதான் உண்மைன்னு சொல்லி பிக்கு சில காலங்கள் சில வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில வந்து நீதி பரிபாலனம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால எடுத்த உடனே யாரையும் உடனே நம்ம நாட்டுல தண்டிக்க முடியாது. இதன் அடிப்படையில தான் நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டமே ஃபங்க்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம நிறைய டிபார்ட்மெண்டல் என்கொயரியே இப்படிதான் நடக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.